எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாளில் கர்நாடிக் மியூசிக்கில் வீணையில் சரளி வரிசை பேசிக் எப்படி வாசிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சரளி வரிசைங்கிறது பேசிக்காக ஒவ்வொரு சாங்ஸ் கேட்குற மாதிரி சரளி வரிசையும் ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ராகத்துக்கு பேர் என்னென்னா மாயமானவ கௌரி. சரிங்களா? சரளி வரிசை பேசிக்காக நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி வாசிக்கலாம், எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸோடு சேர்த்து எப்படிலாம் வாசிக்கிறது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. வீணை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் ஸ்ட்ரிங் வச்சு மீட் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். மீட்டுறதுனா இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி ஒரு தாளம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது தாளத்துக்கு பேர் ஆதி தாளம். 8 கவுண்டிங். அதில் 8 கவுண்ட் இருக்கும். அந்த கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே வெயிட்டு போட்டு நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல போகலாம். சரளி வரிசையில் ஃபர்ஸ்ட் ச ரி க மா ப த நீ சா. ரிவர்ஸ் ஆர்டர்ல சா நீ த ப மா க ரி சா. இதுதான் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இது நம்ம வீணையில எப்படி வாசிக்க போறோம்ன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட்ல இந்த 2 விரல் இருக்கு பாத்தீங்களா? மோதிர விரலும் ஆள்காட்டி விரல், இந்த 2 விரலை வச்சு தான் நம்ம மீட்ட போறோம். ஓகே, சேம் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல கூட அந்த 2 விரலை யூஸ் பண்ணி வாசிக்க போறோம். ஸோ அதுக்கு பேக் சைடு, அதாவது வீணோட பேக் சைடுக்கு டாட்ஸ் இருக்கும். சின்ன சின்ன டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்வரத்தை எக்ஸாக்டா அந்த இடத்துல வச்சு நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வாசிச்சாலே போதுமானதுதான். சரிங்களா? இப்போ வெறுமனை ஓப்பனிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அது மீட்டும் போது சவுண்ட் வரும். அதுதான் சா. ஸோ சா. நெக்ஸ்ட் ஒன் டாட். இங்கே டாட் இருக்கும், பேக் சைடு டாட் இருக்கும். அந்த டாட் நேரம் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் சரம் ரீ கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டாட், அதே மாதிரி நெக்ஸ்ட் டாட். இப்போ ஆர்டர் வைஸ் படி பார்க்கும்போது ஆரோகண ரேஞ்சில் போயிடும். ஓகேங்களா? இது 7 வரிசை இறங்கு வரிசை மாதிரி கொண்டு போவோம். அதுக்கு ஆரோகணம் அவரோகணம் அதுக்கு பேர். சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல போகும்போது நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போதைக்கு எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எகைன் ஒன்று வாசிக்கிறேன். சா, ஓப்பன் ஸ்ட்ரிங் சா, சா ப்ரெஸ் பண்ணோம்னா ரீ க பா த நீ சா. ஆரோகணம் அப்ல போயிருக்கும். இப்போ டவுன்ல வரணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல சா நீ க சரளி வரிசையில நமக்கு வாசிச்சது ஃபர்ஸ்ட் சரளி வரிசை. ஓகேவா? சரி, இப்போ நான் வோக்கல் பாட்டு பாடாம இன்ஸ்ட்ருமெண்ட்ல மட்டும் அந்த சரளி வரிசை நான் வாசிக்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. சரி, நல்லா கவனிங்க. சரளி வரிசை ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு ஸ்பீடை தான் இன்க்ரீஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். என்னடா எடுத்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிறோமே அப்படிங்கிறது யாரும் கொஸ்டின் பண்ண வேண்டாம். பிகாஸ் இதில் பேசிக் என்னன்னா எவ்வளோ ஸ்லோவாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ கிளாஸ் நமக்கு கிடைக்குங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் நம்ம வாசிப்போம்ல, இதுலேயே செகண்ட் ஸ்பீட் எடுத்த உடனே இப்போ பேசிக் ஃபர்ஸ்ட் கற்றுக்க வராங்க அப்படின்னா அவங்களால உடனே செகண்ட் ஸ்பீடு போக முடியும்னா சான்ஸே இல்லை. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இல்லாமல் செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், ஃபோர்த் ஸ்பீட் போக முடியாது. ஸோ இப்போ நம்ம வாசிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்பீடை செகண்ட் ஸ்பீடாக டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா? ச ரி க
இப்போ அடுத்து செகண்ட் சரணி வரிசை போகலாம். செகண்ட் சரணி வரிசை சேம் பேட்டர்ன் தான், சேம் டாட்ஸ் தான், பட் ஆர்டர் வைஸா மாறி மாறி போகும். ஓகேவா? சேஞ்ச் ஆகி போகும். ஸோ லிசன். சரி, இப்போ நீங்க பார்த்தது செகண்ட் சரணி வரிசை தான். ஸோ